السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم. وقال تعالى فاسجدوا لله واعبدوه. قال نبينا صلى الله عليه وسلم لعن الله اليهود والنصارى اتخذوا قبور أنبياءهم مساجد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பரவலாக ஒரு விளம்பரம் மக்களுக்கு மத்தியில் நாள், நேரம், இடம் ஆகிய விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு சையத் ஹசரத் ஷா ஹுசைனி அவர்களுடைய சந்தனக்கூடு விழா பரபரப்பாக நம்முடைய ஊர் முழுவதும் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படும் விளம்பரம். அன்பானவர்களே, இஸ்லாத்திற்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒற்றை வாசகத்தில் நாம் பதிலாக சொல்லிவிட்டாலும் இதுவும் இஸ்லாத்தின் ஒரு பகுதி என்று நம்பக்கூடிய, பின்பற்றக்கூடிய, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மக்களுக்கு இதை பற்றி விரிவாக, தெளிவாக, விளக்கமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது. அன்பானவர்களே, 1980களில் இதுவே அடிப்படை பிரச்சாரமாக இருந்த தௌஹீது தாய்களுக்கு இன்று இதை விட்டெல்லாம் தூரமாக வந்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் தௌஹீத்வாதியாக மாறிவிட்டார்கள். இனி தர்காவுக்கு, சமாதி வழிபாட்டிற்கு எதிரான பிரச்சாரங்கள் எல்லாம் தேவையில்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பாரதூரமான விஷயங்களை எல்லாம் பேசுகிறார்கள். ஹதீஸ் கலையை பற்றி பேசுகிறார்கள். சர்ச்சைக்குரிய பல்வேறு விஷயங்களை பற்றி ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார்கள். இதுவெல்லாம் எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு மக்களை இணை வைப்பிலிருந்து மீட்க வேண்டிய மிகப்பெரிய தேவையும் அவசியம் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இது போன்ற பிரசுரங்கள் நமக்கு பாடம் சொல்லுகின்றன. அன்பானவர்களே, நாம் எல்லாம் இதை பற்றி அறிந்திருக்கிறோம். எனவே இந்த சபைக்கு ஏன் இந்த தகவல்கள் என்றும் சில சகோதர சகோதரிகள் யோசிக்கலாம். யாரெல்லாம் இதை பற்றி அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் இது தேவை. யாருக்கு இதை பற்றிய தெளிவு இல்லையோ அவர்களுக்கும் தேவை. எதற்காக? யாரெல்லாம் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த தகவல்கள் தேவை. யாரெல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கூடுதல் தகவல்களை சேகரித்து இது தொடர்பாக யாரெல்லாம் இந்த தர்கா வழிபாட்டை, சந்தனக்கூடு விழாவை மார்க்கம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த தகவல்கள் தேவை. எனவே இஸ்லாமிய அடிப்படையில் நம் முன் வைக்கப்படும் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்ற அடிப்படையில் தர்கா என்றால் என்ன, இஸ்லாத்திற்கும் தர்காவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, தர்காக்கள் எப்படி உருவாக்கப்பட்டன, தர்கா வழிபாடு பற்றி இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன, தர்காக்களை கட்டலாமா, சந்தனக்கூடு விழாவிற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம், தர்கா வழிபாட்டை தௌஹீத்வாதிகள் எதிர்ப்பது ஏன், இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கிய சந்தனக்கூடும் சமாதி வழிபாடும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, எல்லோரும் சொல்லுகிறோம் தர்கா வழிபாடு, தர்காவுக்கு போகக்கூடாது, தர்கா தர்கா இந்த வார்த்தை பரவலாக எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிறது. தர்கா என்றால் என்ன? ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடுவோம், ஒற்றை வரியில் சொல்லிவிடுவோம். இறந்தவர்களுக்காக கட்டப்படும் சமாதிகளுக்கு தான் தர்கா என்று பெயர். இப்படித்தான் சொல்லுவோம். உண்மை என்ன அன்பிற்குரியவர்களே? இது பொதுவான புரிதல்.
ஆனால் முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்துக்களுக்கு எப்படி கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக இருக்கின்றனவோ, கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்களாக இருக்கின்றனவோ, சீக்கியர்களுக்கு குருத்வாராக்கள் வழிபாட்டு தலங்களாக இருப்பது போன்று, பௌத்தர்களுக்கு புத்த விகார்கள் வழிபாட்டு தலங்களாக இருப்பது போன்று முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமே தர்காக்கள் தான். ஏன் இப்படி சொல்லுகிறோம்? இப்படித்தான் ஒரு புரிதல் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் தர்காக்களை பற்றி இருக்கிறது. நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தினங்களில் சில முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மை விசாரிக்கும் பொழுது, என்ன பாய் பண்டிகைக்கு தர்காவுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஏனென்றால் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமே தர்காக்கள் தான் என்பது எழுதப்படாத விதியாக முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுடைய புரிதலாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் நாம் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் யார் இந்த தர்கா வழிபாட்டை, சந்தனக்கூடு விழாவை இறந்தவர்களும் உதவி செய்வார்கள் என்பதை நம்புகிறார்களோ அவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். அன்பானவர்களே, எப்படி இந்த தர்கா கலாச்சாரம், தர்கா வழிபாட்டு முறை உருவானது? புகாரில் இடம்பெறக்கூடிய 427, முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 925 ஆகிய ஹதீசுகளில் இந்த தர்காக்கள் எப்படி உருவாயின என்பதற்கான வரலாற்று தகவலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவரும் அபிசீனியாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு உள்ள ஒரு வழிபாட்டு தலத்திற்கு செல்லுகிறார்கள். அது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கி சொல்லுகிறார்கள். நாங்கள் அபிசீனியாவுக்கு சென்ற பொழுது அங்கு இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு தலத்தை பார்த்தோம், அங்கு இப்படி எல்லாம் ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருந்தன, சிற்பங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய இந்த வர்ணனையை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மக்கள் தங்களிடம் இருந்த நல்ல மனிதர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுக்கு அந்த அடக்கத்தலம் ஏற்படுத்துகிறார்கள் அல்லவா, அதை வணக்கத்தலங்களாக மாற்றி விடுகிறார்கள். தர்காக்கள் உருவான விதம், நமக்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதர் வாழுகிறார், எல்லோருடைய பார்வையிலும் அவர் நல்லவராக அடையாளம் காணப்படுகிறார். அவர் மரணித்தவுடன் நாம் அவரை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரால் அவருக்காக ஒரு சமாதி, அவரை எந்த இடத்தில் அடக்கம் செய்தோமோ அந்த இடத்தில் ஒரு நினைவு கட்டிடத்தை எழுப்புகிறோம், அந்த சமாதி கபருக்கு மேல் ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறோம். இப்படிப்பட்ட பண்பு தர்காக்கள் உருவாக காரணமாக இருந்தன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு விளக்குகிறது. அன்பானவர்களே, இது சரியா? இப்படி இறந்தவர்களுக்காக சமாதியை உயர்த்தி கட்டலாமா? அந்த சமாதிக்கு மேல் கட்டிடம் கட்டலாமா? இந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கட்டளை நமக்கு மிக தெளிவான பதிலாக இருக்கிறது. தான் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தன்னுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை என்ன? அபூதாவூத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1764வது ஹதீஸில் பார்க்கிறோம், தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த ஒரு கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதீர். நீங்களோ நானோ இன்னைக்கு அதை செய்ய முடியாது. ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஜனாதிபதி அவர்கள் ஒரு கட்டளையாக இதை நடைமுறைப்படுத்தினார்கள். இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய பாடம் என்ன? எந்த ஒரு கபரையும் உயர்த்தி கட்டக்கூடாது. மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்ன? கபரு தோண்டும் பொழுது அதிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை விட கூடுதலான மணலை கூட அதில் நிரப்பக்கூடாது. எக்ஸ்ட்ரா மணல் போடுவதே கூடாது என்று சொன்னால் டைல்ஸ், கிரானைட், மார்பிள் அவரவருடைய வசதிக்கு ஏற்றார் போன்று அந்த தர்காவுடைய உண்டில் நிரப்பக்கூடிய அளவை பொறுத்து. வருத்தம் என்ன தெரியுமா? எத்தனையோ ஏழை வீட்டு பிள்ளைகள் காற்று இல்லாமல், மின் விசிறி, ஃபேன் வசதி இல்லாமல் வியர்வையிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல தர்காக்களில் கபறுகளுக்கு ஹை ஸ்பீடு ஃபேன் போடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உண்மையில் இவர்கள் மார்க்கத்தையும் புரியவில்லை, மனிதாபிமானத்தையும் புரியவில்லை. ஒரு சமாதிக்கு, ஒரு கட்டிடத்திற்கு எதற்கு ஃபேன்? அந்த அளவிற்கு அந்த தர்கா வழிபாட்டு மோகம் முத்தி போன காரணத்தால் இது போன்ற நடவடிக்கைகள், விலை உயர்ந்த பட்டு துணிகளால் அந்த கபரின் மீது போர்வை, கண்ணை பறிக்கக்கூடிய ஒளி விளக்குகள், அலங்காரங்கள்,
அன்பானவர்களே, இதை நேரலை ஒளிபரப்பு செய்கிறார்கள். இந்த தர்காவில் கந்தூரி விழா, அந்த தர்காவில் சந்தனக்கூடு விழா, நேரடி ஒளிபரப்பு. மக்களை வழிகெடுக்க பெரிய அளவிலான முயற்சி. தரை மட்டமாக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த கோபம் இஸ்லாத்திற்கும் தர்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தர்கா கட்டுவதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லுகிறதா இல்லையா? உடனே தர்காவாதிகள் வைக்கக்கூடிய வாதம், நல்ல மனிதர்கள், அவர்கள் எல்லாம் மகான்கள், அவர்களுக்கு கட்டுறது எப்படி குற்றமாகும்? அன்பானவர்களே, நாம குறிப்பிட்ட இந்த 2 ஹதீஸிலுமே அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்ன? தங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக மாற்றி விடுகிறார்கள். யாரோ அட்ரஸ் தெரியாதவர் அல்ல, தங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த நல்ல மனிதர். இன்னும் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், இப்ப ஏற்கனவே குறிப்பிட்ட 925 புகாரில் இடம்பெறக்கூடிய 435 அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இத்தஹது குபூர அம்பியாஹும் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை, உலகமே சேர்ந்து ஒரு மனிதரை நல்லவர் என்று சொன்னாலும் அவர் நல்லவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். யாரை அல்லாஹ் இறை தூதராக அடையாளப்படுத்துகிறானோ அவர்கள் நல்லவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள் என்பதற்கு அல்லாஹ் சான்று வழங்கி இருக்கிறார். இத்தகது குபூர அம்பியாஹும் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை நல்லோர்கள் என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அவங்களுக்கு கற்றதே கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட நல்ல மனிதர் அவருக்கு அடக்கத்தலத்தை கட்டி அதை வணக்கத்தலமாக மாற்றக்கூடாது என்று சொன்னால் இவர் யார்? ஹசரத் சையது ஷா ஹுசைனி அல் காதிரி சுத்தாரி சிபகத்தல்லாஹி ரஹமத்துல்லாஹி அலை, இவனெல்லாம் போட்டிருக்காரு இந்த போஸ்டர்ல. இன்னும் ஒவ்வொரு ஊர்ல சில பெயர்கள் எல்லாம் கேட்டா அருவருக்கத்தக்க பெயர்கள் எல்லாம் இருக்கும். பல பயான்கள்ல ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரங்களில் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். அந்த பெயர்களே முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் அவுலியாக்களுடைய பெயர்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய நிலை மார்க்கத்தில் தர்கா கட்டுவது கூடாது, அப்படி தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் அவ்வாறு செய்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடையாளப்படுத்துறாங்க? ஏன் அவ்வளவு கடுமையை காட்டணும்? தனக்கே கபரு வேணான்னு அல்லாஹ்வுடைய தூதர் டிக்ளரேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தனக்கே வேண்டாம், இடிக்கணும், இப்படி எல்லாம் வாசகத்தை பயன்படுத்துறாங்க. அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 1602வது செய்தி எந்த அளவுக்கு கடுமையா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. படைப்பினங்களில் மனிதர்களிலேயே அவர்கள் மோசமானவர்கள். முதல் வாசகம் அஹ்மதுல இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? 1602வது செய்தி, யார் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்களோ அவர்கள் மனிதர்களிலேயே மோசமானவர்கள். தர்கா கட்டுறது தப்பா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பதில் என்ன? அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் மனிதர்களிலேயே மிக மோசமானவர்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 427வது செய்தியில பார்க்கிறோம், அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றுபவர்கள் படைப்பினங்களிலேயே மோசமானவர்கள். மனிதர்களில் மோசமானவர்கள் அப்படிங்கிறது குறைவான கண்டனம். அடுத்த கண்டனம் என்ன? மனிதர்களிலேயே மோசமானவர்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 435வது ஹதீஸில் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அல்லாஹ் சபிக்கிறான். இரண்டுமே ஒரே கருத்து. எதற்காக? அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றியதால். அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 1746வது செய்தி, என்னுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக ஆக்கிவிடாதீர்கள், என்னுடைய அடக்கத்தலத்திற்கு மேலாக கட்டிடங்களை கட்டிவிடாதீர்கள், அப்படி நீங்க செய்யக்கூடாது என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களுக்கு தடை விதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். தடை செய்கிறேன், எச்சரிக்கிறேன்,
கடுமையை காட்டுவதற்கு 2 வகையான வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, தர்கா கூடாது, தர்காவுக்கு போறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவாக விளங்குவதை விட காரணத்தோடு ஒரு காரியத்தை விளங்கினால் அதை உறக்க சொல்ல முடியும். பல நேரங்கள்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஹஸ்ரத், அதனால நம்ம எங்கேயுமே தாவா பண்றது இல்லை. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னா பதில தேடணுமா, தாவாவை நிறுத்தணுமா? மனிதர்களில் மோசமானவர்கள், படைப்பினங்களில் மோசமானவர்கள், அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள், எவ்வளவு கண்டனம். ஒரு சிலர் ரொம்ப விவரமா பேசுறோங்கிற பேர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரே தரைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருந்தது, அது உங்களுக்கு தெரியுமா? உடனே நம்மால் இப்படி கேட்கிறாங்க. என்ன செய்ய? படிக்கணும். அன்பு சகோதரர்களே, அதிகமாக நம்ம படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழில் வந்திருக்கக்கூடிய மார்க்க விளக்கம் தரக்கூடிய புத்தகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை படிப்பது, அது தொடர்பான அறிவை வளர்த்துக் கொள்வது, இந்த பழக்கம் நமக்குள் ஏற்பட்டால் யார் எந்த கேள்விகளை கேட்டாலும் தெளிவாக ஆதாரத்தோடு பதில் சொல்லலாம். எல்லோருக்கும் முடியும். படிக்கிறது இல்லையே, அதான் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ரசூலுல்லாவுக்கே தரையை விட உயரமாக கபரு கட்டப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இந்த மகான்களுக்கு, அவுலியாக்களுக்கு, நல்லோர்களுக்கு கபரு கட்டுவது தவறா? அன்பானவர்களே, இது ஒரு வாதமே இல்லை, இது ஒரு குப்பை வாதம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சம்பந்தப்பட்டதாக ஆகவே ஆகாது. ஒரு மனிதர் முழுக்க முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி தன்னால் இயன்ற அளவிற்கு தௌஹீத் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார். அவர் மரணித்து விட்டார். அவருடைய குடும்பத்தார் அவரை மாற்று மத வழக்கப்படி அடக்கம் செய்து விட்டார்கள். இதனால் இவர் அல்லாஹ்விடம் குற்றம் பிடிக்கப்படுவாரா? நான் மரணித்த பிறகு நடக்கக்கூடிய எந்த செயலுக்கும் நான் பொறுப்பில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய அடக்கத்தலத்தில் கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது என்று சொன்னால், அதற்கு மேல் அந்த கபர் உயர்த்தப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது மார்க்கமில்லை. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பில்லை. அவர்கள் அதற்கு வழிகாட்டவில்லை. அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. இதையெல்லாம் சொல்லணுமா இல்லையா? ஆலிம்கள், மௌலானா, மௌலவி, அல் ஹாஃபில், அபு தலாயில், ஹப்ஸுல் உலமா, ஃபாசில் பாக்கவி, அவர்கிட்ட போய் நாம எப்படிங்க பேசுறது? சத்தியம் உங்களிடம் இருந்தால் யாருக்கிட்டையும் பேசலாம். உங்களிடத்துல சத்தியம் இருந்தால் நீங்க யாருக்கிட்டையும் பேசலாம். சில தவறுகளை நம்மால் கண்டிக்க முடியவில்லை. காரணம் என்ன? விசாரித்தால் நாமும் அந்த தவறில் சில நேரம் பங்கெடுத்து விடுகிறோம். மார்க்கத்திற்கு மாற்றமான சபைகளை கண்டிக்க முடியவில்லை, அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. ஏன்? இல்ல ஜி, நம்மளும் போயிட்டு வந்தோம். அது மாதிரியாக சில நேரங்களில் சில தகவல்களை நாம் முறையாக சேகரிக்காத காரணத்தால் அவர் அப்படிதான் கேட்கிறாருங்க, மடக்கி மடக்கி கேட்கிறாரு. ரசூலுல்லாவுக்கே கபர் இருந்துச்சுன்னு சொல்றாரு, நாம எப்படி பதில் சொல்றது? இதுதான் பதில். அல்லாஹ்வுடைய தூதரோடு சம்பந்தப்படாத அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடைபெற்ற எந்த ஒரு நிகழ்வுக்கும் நபிகளால் பொறுப்பாக ஆக மாட்டார்கள். அது மார்க்கமாக ஆகாது. மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அல்லாஹ், அல் யௌம அக்மல்து லக்கும், முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எந்த விஷயமும் இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இவ்வளவு சொன்ன பிறகும் தர்காக்களில் வழிபாடுகளை நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் அதை புரிய வைக்க முயற்சி செய்கிறோம், எடுத்து சொல்லுகிறோம். இல்லையே, நாங்க அங்க வழிபாடெல்லாம் நடத்தல, அதெல்லாம் எதுவும் செய்யலையே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல விஜி. தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலை பல இடங்கள்ல பாக்குறோம். அந்த வழிபாட்டுடைய ஒரு பகுதியாக சந்தனக்கூடு விழா. அன்பானவர்களே, மாவட்டத்திற்கு மாவட்டம், ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். தென் மாவட்டங்களில் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் நடனமாடக்கூடிய பெண்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் தர்கா வழிபாட்டு சந்தனக்கூட்டிலே இடம்பெற்றிருக்கும். திரை கூத்தாடிகளை அழைத்து, சினிமா பாடல்களை பாடக்கூடிய பின்னணி பாடகர்களை அழைத்து தர்காவில் கச்சேரி.
ஒரு வாசல் திறக்கப்படுமேயானால் அடுத்தடுத்த தவறுகள் மிக இலகுவாக உள்ளே வந்துவிடும். பெண்களை அழைத்து நடனமாடுவதற்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? சினிமா பாடல்களுக்காக கட்சிய துவக்கத்துல 2-3 நாகூர் ஹனீஃபா பாடல்கள் மறக்கத்துக்காக. உண்மையா இல்லையா கேளுங்க. துவக்கத்தில் இறைவனிடம் கையேந்துங்கள், அல்லாஹுவை நாம் தொழுதால் ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அதுக்கு பிறகு கதவு திறக்கப்படும். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய கலை நிகழ்ச்சி, எத்தனை லட்சங்கள் அதற்காக செலவு. ஆடியோ, வீடியோ, வண்ண விளக்குகள், வான வேடிக்கைகள், ஸ்பான்சர் அந்த சூரப்டியில போட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க? ஆடியோ வீடியோ அன்பளிப்பு அப்துல் சத்தார், வான வேடிக்கைகள் பொறுப்பு அப்துல் கையூம். பக்கத்து வீட்டு ஏழை பசியோட இருக்கிறான், அவனுக்கு 10 பைசா கொடுக்க வக்கில்ல. வான வேடிக்கைகள் அதுக்காக 3.5 லட்சம் ரூபாய் செலவு. ஆடியோ வீடியோ ஏற்பாடுகளுக்காக 4.5 லட்சம் ரூபாய் செலவு. வண்ண விளக்குகளுக்காக இவ்வளவு செலவு. மேடை அலங்காரம் அப்துல் குத்தூஸ். சந்தனம், அந்த சந்தன கபர்ல தெளிக்கிறதுக்காக பூசுறதுக்காக ஒரு குடம் நிறைய சந்தனம், அது இன்னார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, தமிழக முதல்வராக இருந்த காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா நாகூர் தர்கா சந்தன கூடுக்காக 40 கிலோ சந்தனத்தை தமிழக அரசின் சார்பில் அன்பளிப்பாக வழங்கினார். தர்காவுக்கு உதவி செஞ்சா நாம இஸ்லாமிய சமூகத்துக்கே உதவி செஞ்சோம் இஸ்லாமிய சமூக மக்கள் நினைப்பார்கள் என்ற அளவிற்கு தர்கா அரசாங்கம் வரை ஊடுருவி இருக்கிறது. இஸ்லாத்தை சரியாக புரியாத காரணத்தால், இஸ்லாத்தை படிக்காத காரணத்தால், படித்தவர்கள் முறையாக மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்காத காரணத்தால் எத்தனை ஆலிம்கள் தமிழகத்தில் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருப்பார்கள். மதரசால ஓதுறது பள்ளிவாசல்ல இமாமாக இருக்கணும், மதரசாவுல ஆசிரியரா இருக்கணும். எங்கேயாவது வீடுகள்ல கல்யாணத்துக்கோ கருமாதிக்கோ கூப்பிட்டா போய் தன்னுடைய ரோல் என்னவோ அதை பிளே பண்ணிட்டு வந்துடணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்களுடைய கவனத்திற்காக இந்த சபையில் இருக்கக்கூடிய யாரும் அப்படி இல்லை என்றாலும் இந்த செய்தி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 7352வது ஹதீஸ், இறைவா என்னுடைய அடக்கத்தலத்தை விழா கொண்டாடப்படும் இடமாக ஆக்கிவிடாதே. ஒருவருக்கு அவர் நல்ல மனிதர் என்ற காரணத்தால் விழா கொண்டாடுவது சரி என்றால் மிக தகுதியானவர்கள் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில சொல்லுகிறார், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். 33வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே பேசுகிறார், இந்த முஹம்மத் முஃமின்களுக்கு தன் உயிரை விட மேலானவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நான் உங்களுக்கு பிரியமானவனாக ஆகணும். அப்பொழுதுதான் நீங்கள் முஃமின். வார்த்தைக்காக மட்டும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நாம் முஃமின் இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. புகாரில 15-16வது ஹதீஸ்கள். இவ்வளவு உடைச்சு சொன்ன பிறகும் நாங்க தர்காவுக்கு வழிபடலாம் போகல. 2 கேட்டகரி. ஒன்று, உண்மையிலேயே தர்கா பித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நியாயப்படுத்துறாங்க, நாங்க அங்க வழிபாடு செய்யலாம் போல, அவருக்காக நாங்க துவா செய்ய போறோம், இப்படி ஒரு பதில். இன்னும் சிலர், நாங்க தர்காவுக்கெல்லாம் போல ஜி, அங்க இருக்கிற ஐஸ்கிரீம், அப்பளம் கடை, டெல்லி அப்பளம், எல்லா விழாக்களிலும் டெல்லி அப்பளம் கிடைக்கும். பக்கத்து தெருவுல போடுற அப்பளம் டெல்லி அப்பளம்லாம் இல்ல. அது பானிபூரி, ஊர்ல பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா, சந்தனக்கூடுக்கு போனா தானா, கரும்பு ஜூஸ், இப்படி சிலர் நியாயப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் வழிபாடாகத்தான் அந்த சமாதி வழிபாட்டையும் சந்தனக்கூடையும் நிகழ்த்துகிறார்கள் என்பதற்கு பல ஆதாரம். 1/4 மணி நேரம் தர்காவில் சஜிதா செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் சந்திச்சு பேசி இருக்கிறோம். சுபுஹ் தொழுகைக்கு வருவது சிரமம், ஆனால் கடை திறப்பதற்கு முன்பாக தர்காவுக்கு சென்று 15 நிமிடங்கள் சுஜூது செய்துவிட்டு தான் நான் கடை திறப்பேன், இல்லைன்னா அன்னைக்கு வியாபாரமே ஆகாது பாய். இது வழிபாடு இல்லையா? திருக்குறானில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகிறார். 3வது அத்தியாயம் 51வது வசனம், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும்.
உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் அல்லாஹ்தான், அவனையே வணங்குங்கள், ஹாதா ஸிராத்துல் முஸ்தகீம், இது மட்டும்தான் நேர்வழி. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கிறீர்கள். 3வது அத்தியாயம் 51வது வசனம். 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். பயான்களில் உலக அளவில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு திருக்குர்ஆன் வசனம் இருக்கிறது என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்கும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன். வணங்குவதற்காக படைத்தேன்னு சொல்லியிருந்தா அல்லாஹ்வே வணங்கலாம், யாரையும் வணங்கலாம். என்னை வணங்குவதற்காகவே. அந்த ஏகாரம், தமிழ்ல உள்ள அந்த ஏகாரம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு எழுத்து. என்னையே நம்புங்கள், என்னிடமே உதவி தேடுங்கள். அந்த ஏகாரம் ஏகத்துவத்தை, வஹதானியத், அதை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஓசை. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை மட்டும்தான் வணங்கணும், அதுதான் நேர்வழி. என்னை வணங்குவதற்காகத்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. தர்கால சஜிதா செய்யறது எப்படிங்க வணக்கம் ஆகும்? இப்படி சில ஆலிம்கள் ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 52வது அத்தியாயம் 63வது வசனத்துல சொல்லுகிறான். 53வது அத்தியாயம் 62வது வசனம், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது. சுஜூத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அவனை வணங்குறது தான் அது. அவனை தவிர்த்து உயிரோடு இருப்பவனாக இருந்தாலும் சரி, செத்து போனவனாக இருந்தாலும் சரி, சஜிதா செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதை செய்துவிட்டு நாங்கள் தர்கால வழிபாடு செய்யலையே என்று நியாயப்படுத்தக்கூடிய ஆலிம்கள், அவர்களை நம்பக்கூடிய பொதுமக்கள், தர்கா கமிட்டி, நிர்வாகம், ஐக்கிய ஜமாத், மைனாரிட்டியா தானங்க இருக்கிறோம். வெளிப்படையாக சொன்னால் சமாதி வழிபாடு கூடாது என்று சொல்பவர்கள் உலக அளவில் எடுத்துக்கொண்டால் மைனாரிட்டி. பெரும்பான்மை மக்கள் அந்த வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் கேட்கிறீங்களே, எங்களுடைய தேவையை நிறைவேற்றுங்க, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். அன்பானவர்களே, அவருக்காக துவா செய்யறோம்னு போய் சொல்லிட்டு அவரிடத்திலே துவா செய்கிறீர்களே, இதை எடுத்து சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். 2வது அத்தியாயம் 186வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. தெளிவாக சொல்லுகிறார், அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் என்ன அழைச்சி கேட்கட்டும், நான் உங்க பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன், நான் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன். பிரார்த்தனை தான் வணக்கங்களிலேயே ஆக தலை சிறந்த வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை அல்லாஹ்விடம் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதை செத்து போன மனிதர்களிடம் செய்துவிட்டு நாங்கள் அங்க போய் வணக்கம்லாம் புரியலன்னு சொல்றது எந்த வகையில சரி? இதே கருத்து 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும், அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும். இவ்வளவு சொன்ன பிறகும் கேட்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் நடத்துகிறான் அல்லாஹ். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 36வது வசனம், 7வது அத்தியாயம் 194வது வசனம், 27வது அத்தியாயம் 80வது வசனம், 30வது அத்தியாயம் 52வது வசனம், 35வது அத்தியாயம் 14வது வசனம், 35வது அத்தியாயம் 22வது வசனம், 46வது அத்தியாயம் 5வது வசனம், இன்னும் ஏராளமான இடங்கள். 2 விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்கிறான். நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவங்களுக்கு காது கேட்காதுப்பா. உங்களால அவங்களை செவியேற்க செய்ய முடியவே முடியாது. அப்படியே உன் கருத்துப்படி அவங்க காது கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. யாருக்கு காதுல விழாதோ, அப்படியே காது கேட்டாலும் அவர்களால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாதோ, அவன் எப்படி உனக்கு உதவி செய்வான்? இப்படிங்கிற கருத்துல இப்ப குறிப்பிட்ட வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இவ்வளவு சொன்ன பிறகும் நான் ஷிர்க் வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பிடிவாதமாக இருந்தால், இவ்வளவு ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகும் இல்ல அது ஒண்ணும் தப்பு இல்லை, நான் அப்படித்தான் இருப்பேன் என்று ஒருவர் வாதமிட்டால் அவருடைய கதி என்ன? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இந்த ஷிர்க்குக்கு ஏற்படக்கூடிய கதி என்னங்கிறது ஒரு பட்டியல்.
முதல் விஷயம், இது ஒரு பெரும்பாவம். பெரும்பாவம் செய்யக்கூடியவருடைய நிலை என்ன? அவர் அதற்காக தௌபா செய்து மீளாத வரை அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது. இரண்டாவது, மன்னிப்பு இல்லாத குற்றம், ஷிர்க்குங்கிற இணை வைப்பிலேயே இருந்து ஒருவர் மரணித்து விட்டால் மறுமையில் அவருக்கு மன்னிப்பு என்பதே இல்லை. மூன்றாவது, இவருடைய பிரார்த்தனைகள் எதுவுமே ஏற்கப்படாது. நான்காவது, இவருடைய நல்லமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஐந்தாவது, இவரை ஒரு இறை நம்பிக்கையாளர் மணந்து கொள்ளக்கூடாது என்று மார்க்கத்திலே தடை இருக்கிறது. ஆறாவது, இவர் உயிரோடு இருக்கிற காலத்திலும் சரி மரணித்த பிறகும் சரி இவர் இந்த இணை வைப்புக்காக பரிகாரம் தேடாவிட்டால் இவருக்காக யாரும் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அப்படியே தேடினாலும் அது பலன் தராது. அதனாலதான் முஸ்லிம்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லைங்கிறோம். அது போக அடுத்த கட்டமாக ஏழாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, சொர்க்கம் தடை செய்யப்படும். எட்டாவதாக நரகம் நிரந்தரமாகிவிடும். ஒன்பதாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை இவருக்கு கிடைக்காது. பத்தாவது, இணை வைப்பாளர்கள் மறுமையில் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற முடியாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தேடி கிடைச்ச 10 விஷயம் இணை வைத்தால் இந்த கதிக்குத்தான் ஆளாக வேண்டும். இதையெல்லாம் தெரியாதவங்க தெரிந்து கொள்வோம், தெரிந்தவர்கள் இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இணை வைப்பிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தோட கூடிய பணியை செய்வோம். நம்ம சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா? அந்த உத்தரவாதம் எல்லாம் இல்ல. சொல்றதுக்கான கூலி அல்லாஹ்விடம் இருக்கும் என்ற நம்பிக்கையில நாம் இந்த பணியை தொடருவோம். அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டு இது போன்ற சந்தன கூடுகள் முகவரியற்று போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கையேந்தி அந்த பிரார்த்தனைக்குரிய ஒரு வடிவமாக நம்முடைய தாவா பணியை தொடருவோம். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்ன பிறகும் சிலர் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் வருத்தத்திற்குரிய விஷயம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் யாரெல்லாம் ஆரம்ப காலத்தில் வீரியமாக தௌஹீத் பிரச்சாரம் செய்தார்களோ, ஷிர்க்குக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, களம் கண்டார்களோ, போராடினார்களோ, தியாகம் செய்தார்களோ, அர்ப்பணித்தார்களோ, அவர்களுடைய நிலைமை இப்பொழுது என்ன? வெறும் உள்ளரங்கு நிகழ்ச்சிகளாகவே பார்க்கிறோம். தௌஹீத் என்ற பெயரால் இயங்கக்கூடிய எத்தனை இயக்கங்கள், கட்சிகள், ஜமாத்துகள், சங்கங்கள், அறக்கட்டளைகள் அனைத்திலும் வருடத்திற்கு 1 அல்லது 2 நிகழ்ச்சிகள் தான் வீதியில் நடக்கக்கூடியவைகளாக. ஒரு சிலர் முறையாக செய்யலாம், அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி தரட்டும். பெரும்பாலானவர்களுடைய நிலை என்ன? உள்ளரங்கு நிகழ்ச்சி, உள்ளரங்கு பயான், உள்ளரங்கு கேள்வி பதில். வெளியே உள்ள மக்களுடைய கதி என்ன? உள்ளரங்கு என்று சொன்னால் அதற்குரிய பொருள் என்ன? யார் உங்க பேச்சை கேட்டு நீங்க கூப்பிட்டா வருவார்களோ, யார் உங்களுடைய செயல்பாடுகளை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கான நிகழ்ச்சி. யார் நீ கூப்பிட்டா வரமாட்டானோ அவனுக்கும் இந்த சத்திய இஸ்லாம் சென்று சேர வேண்டும் என்றால் நிகழ்வுகள், மார்க்க பிரச்சாரங்கள் வீதிக்கு வர வேண்டும். வீதியிலே மக்களுக்கு மார்க்க செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும். தனிநபர் தாவாவை அதிகப்படுத்த வேண்டும். இல்லைன்னா நிலைமை என்ன? குழந்தை இல்லையா? அதற்கு ஒரு அவுலியா. பாஸ்போர்ட் துரிதமாக வர வேண்டுமா? அதற்கு ஒரு அவுலியா. வியாபாரத்தில் பரக்கத்து இல்லையா? அதற்கு ஒரு அவுலியா. வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியிலே நிக்குது, அது சீக்கிரம் முடியணுமா? அதற்கு ஒரு அவுலியா. யாரும் கேலியாக நினைக்க வேண்டாம். பிரான்மலை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள பிரான்மலை தர்கா, காதல் நீண்ட நாட்களாக வெற்றி பெறாமல் இருக்கிறதுன்னா அந்த தர்காவுக்கு போகணுமா? அங்கு உள்ள மலை பாறைகளில் காதலன் காதலி பெயரை எழுதி வைத்து விட்டு வந்தால் காதல் விரைவில் கைகூடும். இதையெல்லாம் மீட்டெடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? முறையாக தாவா பணி செய்யாததுடைய விளைவு 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜாகிர் ஹுசேன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் நம்பெருமாளுக்கு ரத்தினமும் வைரமும் பொதித்த கிரீடத்தை பரிசளித்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் தகவல் எல்லாரும் பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு 11/12/2023 2 வருஷத்துக்கு முன்னாடி
3 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இந்த ஜாகிர் ஹுசேன் போறார். அங்கே உள்ள ஒருவர் இவரை வெளியேற்றுகிறார். பிறப்பால் முஸ்லீம், நீ எப்படி ரங்கநாதர் ஆலயத்திற்குள் வரலாம்? அன்பானவர்களே, அவரை பற்றி அடைமொழி, பிரபல பரதநாட்டிய கலைஞர், தமிழக அரசால் என்ன விருது வழங்கப்பட்டவர், கலைமாமணி விருது வழங்கப்பட்டவர், ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இது சர்ச்சைக்குரிய பொருளாக மாறிவிட்டது. 2021 டிசம்பர் 11, 2024 டிசம்பர் 11 52 லட்சம் ரூபாய் மதிப்புல கிரீடத்தை கொண்டு போய் சாத்துகிறார். அவருக்கு ராஜ உபசரிப்பு, வரவேற்பு. ஒரு ஜாகிர் ஹுசேன் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தார். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை ஜாகிர் ஹுசேன்கள், எத்தனை அப்துல் காதர்கள், எத்தனை இப்ராஹிம்கள் வருடந்தோறும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி கொண்டு செல்லக்கூடியவர்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை, நாம் அதை குறை கூறவில்லை. யார் அதை சரி என்று நம்புகிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நாம் குறை கூறவில்லை. ஆனால் ஒருபுறம் அரசாங்க பட்டியலில் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொண்டு, மறுபுறம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு தனிநபர் தாவாவில் துவங்கி பரவலாக சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டிய பணியை செய்து கொண்டே இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக முடிவு நாள் வரை ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, யுக முடிவு நாள் வரை போராட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே போதும் என்ற எண்ணத்தில் தாவா பணியை மூட்டை கட்டிவிடக் கூடாது. எதுல போதும் என்ற மனம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதோ அதில் வரவில்லை, எதில் வரக்கூடாது என்று சொன்னதோ அதில் வந்துவிட்டது. எனவே தாவா பணியை வீரியப்படுத்துவதை நாம் தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் ஊக்குவித்துக் கொண்டே இருப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.